அடுத்த சோதனைக்கு போலாம். இதுக்கு பேரு கிறிஸ்டல் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாரு. தாகம் உள்ள ஒரு பறவை. இதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திருக்கிறோம். இங்க இருக்கு பாருங்க, ஒரு கிண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அதுல தண்ணி ஊத்திருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்ப இதுல முதல்ல அதனுடைய அமைப்பை சொல்லிடுறேன், அப்புறம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கவனிக்கலாம். வந்து இங்க பாருங்க, சாதாரண பேர்டு இங்க கீழே இருக்கிறது அதனுடைய பெல்லி, அதனுடைய வயிற்று பகுதி. இது அதனுடைய அலகு பகுதி, தலைப்பகுதி. தலைப்பகுதியை சுற்றிலும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அப்சார்பன் மெட்டீரியல், பிளாக் மெட்டீரியல், ஈரத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு பொருள், பஞ்சு மாதிரி ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? இப்போ உள்ள இங்க ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப என்ன பண்ண போறேன், இது வந்து ஒரு இதுல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு இதுல ஆடிட்டு இருக்கு. வந்து ஏற்கனவே நம்ம ஒரு சோதனையில செஞ்சோம், வந்து சீசா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம். இது என்ன ஆகும், இப்படி போயிட்டு வரும். இங்க பாருங்க, இதை நான் கொஞ்சம் என்ன பண்றது, தலையை கொண்டு உள்ள வைக்கிறேன். இந்த தலையை உள்ள வைக்கும்போது என்ன ஆகுது பாருங்க, கொஞ்சம் தான் நனைஞ்சிருக்கு. அதனுடைய அழகு கொஞ்சோண்டு ஈரமா நனைஞ்சிருக்கு. நல்லா முற்றிலுமாக அதனுடைய பாருங்க நல்லா ஈரத்தை உறிஞ்சி தண்ணி குடிக்குது, தாக தீரக்கூடிய அளவு குடிக்குது. பார்க்கலாம் நல்லா கூர்மை. நீங்க வந்து என்ன நடக்குது பாருங்க. இன்னும் வரல, என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்க வைக்கணும். இப்பதான் பார்க்கலாம். சரி, இப்ப கவனிங்க. உள்ள இருக்கிறது உள்ள ஒரு சிவப்பா திரவம் இருக்கு இல்லையா, இது என்ன திரவம்? இது ஈத்தர். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஈத்தர், ஒரு எளிமையாக ஆவியாகக்கூடிய ஒரு பொருள் உள்ள இருக்கிறது, அடியில் இருக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த பகுதியை வந்து இதனுடைய நினைக்க வச்சுட்டு வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம் முதல்ல ஆகும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சரியா வந்துருப்பாருங்க. முற்றிலுமாக ஈரத்தை உறிஞ்சி அது வேலை செய்ய வேண்டும். இப்ப தண்ணி கொஞ்சம் தலையில ஊத்தி விடுவோம். இந்த நேரம் அதுல அதனால இப்ப பாருங்க, இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். சென்ட்ரல்ல வரக்கூடிய டியூப்ல பாருங்க, நல்லா அந்த திரவம் மேல ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க. நல்லா ஏறுதா? இப்ப பாருங்க, ஏறின உடனே திரும்ப நாங்க பாருங்க. இப்ப நான் ஒண்ணும் தலையை சாய்க்கல, முதல்ல நான் தலையை சாய்ச்சி உள்ள அமுக்குனேன். இப்ப அதுவே தண்ணி குடிக்குது. தண்ணி குடிச்சிட்டு திரும்ப மேல வந்துருச்சு. வந்து ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில பார்த்தோம், சீசா எக்ஸ்பெரிமெண்ட். சீசா 1 foot up 1 foot down which is the way to London town. படிச்சிருக்கீங்களா பாட்டு? அது மாதிரி வந்தது பாருங்க. வந்து சீசா எக்ஸ்பெரிமெண்ட் தான். இப்படி மேல போகுது, அப்புறம் கீழே வருது. வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்து பாருங்க. வந்து இப்பதான் கேள்வி கேட்க போறேன், இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ இதுல வந்து ஒரு 4-5 கொள்கைகள் செயல்படுகிறது. ரொம்ப எளிமையான, பாக்குறதுக்கு எளிமையா இருக்கு. இது என்ன தத்துவத்துல செயல்படுகிறது, ஏன் இப்படி? இப்ப வந்து நம்ம யாரும் தள்ளி வைக்கல, முதல்ல பண்ணதோட சரி, மீண்டும் அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. இப்ப தொடர்ச்சியாக அது ஆசிலேட் ஆகிறது இருக்கு. அலைவுறுவதற்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் அதோட சேர்ந்து தலையாட்டுறீங்க, சொல்லுங்க. எனர்ஜி மாற்றம் இருக்கிறதுனால. என்ன எனர்ஜி மாற்றம் ஏற்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அதுல போய் மறுபடியும் வரும்போது, மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்கறது வந்து முதல்ல தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் அந்த ஈரம் பண்றதுக்காக பண்றது. நம்ம ஒவ்வொரு அளவையும் மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்கலையே, கொடுக்கல. அதுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனெடிக் எனர்ஜியும் தானா வேலை செய்ய. எல்லா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனெடிக் எனர்ஜியும் வேலை செய்யும். பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெடிக் எனர்ஜி வந்து சரி, உங்களுக்கு ஏதாவது புரியுதா? எப்படி எந்த எனர்ஜியா மாற்றப்படுகிறது? ரொம்ப சிம்பிள் தான். நீங்க அதை யோசிச்சு சொல்லுங்க பாருங்க. இது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, முதல்ல ஒரு கேள்வி கேட்க, இது ஏன் இப்படி தலையை சாச்சு சீசா மாதிரி வேலை செய்யறது, அது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இங்க பாருங்க, இப்ப வந்துருச்சு. இப்ப வரும்போது திரவம் வெளியே வருது பாருங்க. ஹரிசாண்டலா இருக்கும் பொழுது இந்த நீர் பூரா வெளியே வந்துருது, ஈத்தர் திரவம் வெளியே வந்துருது. அப்ப பின்னால இந்த பகுதியினுடைய வெயிட் கூடுறதுனால பின்னால வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மேல ஏறிக்கிட்டே இருக்கு திரவம் ஏறும் பொழுது அந்த பக்கத்துல வெயிட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு தானம் வந்து மாறும் பொழுது அங்க வருது. சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டினால அது ஆடுது ஒண்ணு. இந்த திரவம் மேல ஏறுவதற்காக காரணம் என்ன?
அதுல இருக்க உள்ள இருக்க ஈத்தல் வந்து சீக்கிரமா எவாபரேட் ஆகும். வெரி குட் வெரி குட். எவாபரேட் ஆனதுனால உள்ள வந்து அது எவாபரேட் ஆயிருது. அதனால பிரஷர் வந்து அங்க அதிகமானோடனே அந்த லிக்விட் கொஞ்சம் மேல அழுத்தத்தினால அது தள்ளி மேல கொண்டு வருது. வெரி குட் வெரி குட். இப்ப அடுத்த கேள்வி வந்து எப்படி ஏன் மேல வரணும்? முதல்ல வரலையே. சும்மா நம்ம சோதனை செய்வதற்கு முன்னால் இது மேல வரல, அப்பவும் அதே லிக்விட் தான் இருக்கு. எப்ப மேல வந்தது? தண்ணியை வந்து கூல் வெரி குட். தண்ணியை வந்து கூல் பண்ணும்போது மேல வருது. அதான் முக்கியமான பாயிண்ட். வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து தண்ணீரை உறிஞ்சக்கூடிய மெட்டீரியல் தலைப்பகுதியில் இருக்கு இல்லையா? அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சக்கூடிய பகுதியானது முற்றிலுமாக உறிந்து விடுகிறது. இப்ப என்ன ஆகும்னா, இது வந்து now it evaporates. எங்க தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாக மாறுகிறது. ஆவியாக மாறும்பொழுது என்ன ஆகும்னா, அது குளிர்ச்சி அடையும். எவாபரேஷன் காசஸ் கூலிங். அதனால என்ன ஆகும்? உள்ள ஒரு டெம்பரேச்சர் குறையுது, அதனால அழுத்தமும் குறையுது. சோ இங்க வந்து அழுத்தம் அதிகமா இருக்கு, டெம்பரேச்சர் அதிகம், வெப்பநிலை. இங்க அழுத்தம் குறைவு. அப்ப என்ன ஆகும்? புயல் அடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல அழுத்தம் குறையும் பொழுது அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து நிறைவு செய்ய வரும். அப்படி நிறைவு செய்ய வரும்பொழுதுதான் இந்த வேப்பர் பிரஷர், ஆவி அழுத்தமானது அந்த திரவத்தை அழுத்தி அழுத்தி டியூப் வழியா மேல வந்துட்டே இருக்கு. மேல வரும்பொழுது அதனுடைய நிலை மாறும்பொழுது முன்னால போகுது. தண்ணி எல்லாம் வெளியே போனோடனே பின்னால வருது. இது வந்து முன்னிலை பின்னால வேலை செய்யறது. இட் இஸ் a ஹீட் என்ஜின். இது பாக்குறதுக்கு அந்த மாதிரி தெரியாது. ஹீட் என்ஜின் இப்ப வந்து ஆட்டோமொபைல் ட்ரெயின்லாம் ஓடுது பாருங்க, அதான் ஹீட் என்ஜின். ஹீட் என்ஜின் which converts mechanical energy, heat energy into mechanical energy or work done. வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுவதுதான் ஹீட் என்ஜின். அதாவது வெப்ப என்ஜின் சொல்றோம். இங்க இதையும் அது மாதிரி சொல்லலாம். ஆனா இங்க எங்க வெப்பம் இருக்கு? ட்ரெயின்ல எல்லாம் கரி அள்ளி போடுறான், டீசல் எரியுது, எல்லாம் இருக்கு. அந்த ஈத்தர் எவாபரேட் ஆகுறதுல இருந்து ஈத்தர் எவாபரேட் ஆகுறது இல்ல. இது எங்க இருந்து வெப்பத்தை எடுத்துக்கொள்கிறது? அது முக்கியமா கவனிக்கணும். வெரி குட். அட்மாஸ்பியர்ல இருந்து வருது. இங்க இருக்கக்கூடிய இது என்ன பண்ணா, இது குளிர்ச்சி அடையுது பார்த்தீங்களா? அந்த குளிர்ச்சி அடையும் பொழுது லேட்டன்ட் ஹீட் வேலை செய்யுது. எத்தனை சொல்றேன் பாருங்க, எத்தனை கான்செப்ட் இருக்கு பாருங்க. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரைசேஷன். அந்த வேப்பரைசேஷன் ஆகும் பொழுது அதனுடைய வெப்பத்தை சுற்று வட்டாரத்தில் எடுத்துக்கொள்வது. இப்ப இதை செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? இதை இப்படி கவர் பண்ணிடணும். ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சு ஒரு கிளாஸ் வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னா இது வேலை செய்யாது. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர்ல வந்து ஹீட் வந்து ஸ்டெபிலிட்டி ஈக்குவல் ஆயிரும், அது வேலை செய்யாது. இப்படி பல சோதனைகளை இது வச்சு செய்யலாம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. இதே மாதிரி இது எதை பொறுத்து இதனுடைய ஒரு முதல்ல தண்ணி குடிக்கும் போது திரும்ப ஆடிட்டு திரும்ப தண்ணி குடிக்கும் போது இல்லையா, the time duration between two dips, அது எதை பொறுத்து அமையும்? ஒரு முறை தண்ணி குடிக்க திரும்ப ஆசிலேட் ஆகி திரும்ப அடுத்த முறை தண்ணி குடிக்க வரும்போது அந்த டைம் இடைவெளி இருக்கு பாருங்க, நேர இடைவெளியானது, கால இடைவெளியானது எதை பொறுத்து அமைகிறது? அந்த ஈத்தர் எவாபரேட் ஆவறத பொறுத்து இருக்கு. the rate of evaporation அதான் முக்கியமானது. அடுத்தது இந்த சுற்றி வட்டத்திற்குரிய ஈரப்பதம். அடுத்து நீங்க வந்து ஃபேன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேன் போட்டா வேகமா வேலை செய்யும். ஏன்னா சீக்கிரம் கூல் ஆயிடும். சீக்கிரமா எவாபரேட் ஆனாலும் சீக்கிரமா கூல் ஆகுது. இந்த மூணு தான் பார்க்கணும். ரேட் ஆஃப் எவாபரேஷன், அதாவது ஆவியாகக்கூடிய வேகம், காற்றில் உள்ள ஈரப்பதம், இதெல்லாம் பொறுத்து இது அமைகிறது. சரிங்களா? இது கடையில வாங்கி நீங்கள் வீட்டுல வச்சு அழகாவும் இருக்கும். இது பார்த்து நிறைய செஞ்சு கொள்ளலாம். அடுத்த சோதனைக்கு போவோம்.